பாக்கியா காலையிலேயே எந்திரிச்சு ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிறத பார்த்த ஈஸ்வரியோ, இப்போ என்ன வெளியே கிளம்பி போகிற, வீட்டிலே இருக்க சொன்னால் உன்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்க. ஆனால் பாக்கியாவோ, இப்போதைக்கு அத்தை கிட்ட மட்டும் நம்ம புதுசாக ஒரு கடையை பார்க்கறதுக்காக போகிறோம்னு சொன்னோம், அவ்வளோதான் நம்மளோட காரியத்தை கெடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாமல் நான் முதல்ல போயிட்டு வந்து உங்ககிட்ட என்ன விஷயம்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி பாக்கியா மேலே வழக்கம் போல கோவப்பட ஆரம்பிக்க. ஆனால் கோபியோ அவங்களுமே வழக்கம் போல பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி ஈஸ்வரியை அமைதிப்படுத்திட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட கிளவுட் கிச்சனுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இந்த பக்கம் செல்வியை கூட்டிட்டு பாக்கியாவோ கடையா தேடி தனக்கு சரியான இடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி சிங்கிள் உமனா இருக்கிறவங்களுக்கெல்லாம் எங்களால கடையை தர முடியாது, ஏன்னா தந்த அவங்களால ஒழுங்கா நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு பாக்கியோட மனசை புண்படுத்துற மாதிரியே பேசி அவங்கள அங்கிருந்து அனுப்பி விட்டுறாங்க. அதே மாதிரி ஒருவேளை அவங்க தரதாவே இருந்தாலும் பாக்கியாவை பார்த்த உடனே அவங்க நிறைய அமௌண்ட்டை சொல்லி அவங்கள விரட்டி வர்றதுல இருக்காங்க. அதனால இதை பார்த்த செல்வியும் கொஞ்சம் மனசுடைஞ்சு போய் பாக்கிய கிட்ட பேச. ஆனா பாக்கியாவும் மனம் தளராம இனிமே தன் பிசினஸை பெருக்கிறதுக்காக தன்னோட ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக கண்டிப்பா ஒரு இடம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட நிறைய இடங்களுக்கு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ கைஸ், இந்த மாதிரி உறுதியா தன்னோட சுயமரியாதைக்காகவோ தான் கண்டிப்பா தான் நினைச்ச விஷயத்த செய்யணும் சாதிக்கணுன்றதுக்காகவோ சூப்பரா உழைச்சிக்கிட்டு இருக்கா பாக்கியாவுக்கு. சீக்கிரமா அவங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல இடம் அமையணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம பாக்கியா சுதாகரோட சூழ்ச்சியில இருந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை கத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க இதுக்கப்புறமா தன்னோட பிசினஸ்ல எப்படியெல்லாம் நடந்துக்கணும்ன்றத கத்துப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து பாக்கியா எந்த அளவுக்கு ஃபாஸ்டா முன்னேற போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.